السلام عليكم ورحمة الله وبركاته. الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بنفسي تقوى الله. فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. رواه المسلم. أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே. இறுதியாக இந்த உலகத்திற்கு நபியாக, அருளாக, ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்த எங்களுடைய நபி தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தபாயின்கள், தபாயின்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இஅ்திகாஃபின் நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தில் வஸிய்யத்தும் நசீஹத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம் வந்தால் இமாம்கள் சொல்லுவார்கள், அது விதைகளை தயாரித்து மண்ணுக்குள்ளால் போடுகின்ற மாதம். அதற்கு பின்னால் ஷஅபானில் நீங்கள் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். ரமலான் அறுவடையுடைய காலம். ரஜபிலே தயாராகிவிட வேண்டும். எமது அமால்களை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுவதற்காக முஃமின்களுடைய மிக பிரதான ஒரு பிசினஸ் உடைய காலம் வருகின்றது. எனவே முஃமின்கள் அதற்கு தயாராகுவதுதான் உலக வளமை. இதைத்தான் மலக்குமாரும் ஆசைப்படுகின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள் மலக்குமார். கண்ணியமிக்கவர்களே, எனவே எது எப்படி இருந்தாலும் சிறப்பு மிக்க இம்மாதங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி எமக்கு தருவது அல்லாஹுடைய இரக்க பார்வைதான் அது. சகோதரர்களே, எம்மை படைத்து எமது இரட்சகன் எம்மிடமிருந்து மிக முக்கியமான ஒரு சிஃபாத்தை எதிர்பார்க்கின்றான். நான் உங்களையும் ஜின்களையும் படைத்த காரணம் என்ன தெரியுமா? وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நீங்கள் அபதியத்தான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை அரசாட்சிக்குரிய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நான் சொல்லுவதாக இருந்தால் ஆட்சியில் இருப்பவர்கள் அல்ல, அதாவது அடிமைத்துவ வாழ்க்கை என்றால் படைத்தவனுக்கு முன்னால் அனைத்திலும் பணிந்து நடப்பது, முஸ்லிமாக ஆகுவது, கட்டுப்பாடுடையவனாக ஷரீஅத்துக்குள்ளால் வாழ்வது. இந்த அபதியத்துக்காகத்தான் எங்களையே அல்லாஹ் படைத்தே இருக்கின்றான். படைத்த நோக்கமே இந்த அபதியத்தை செக் பண்றதுக்காகத்தான். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும். சூரா முல்கில் அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்ததே உங்களை சோதிக்கிறதுக்கு தான். சூரா தஹரில் சொல்லுகின்றான், இன்னா خلقنال இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. மனிதனாக மிக்சிங்கான நுத்ஃபாவில் இருந்து உங்களை படைத்தது உங்களை நப்தலி சோதிக்கிறதுக்கு தான். சூரா அம்பியாவுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களை நாங்க கைர கொண்டும் சோதிப்போம், ஷர்ர கொண்டும் சோதிப்போம். நீங்க நினைப்பீங்க வானத்திலிருந்து கைர் வருது என்று, ஆனா வானத்திலிருந்து நாங்க வாரத ஷர்ரா மாத்திடுவோம்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க பிள்ளை ஹைராக வருது, நாங்க ஷர்ராக மாத்தினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதனை ஹைராக மாத்தி கொடுத்தோம். உலக ஆட்சியை காரூனுக்கு நாங்கள் ஷர்ராக மாத்தினோம். சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்கள் ஹைராக மாத்தினோம். சகோதரர்களே, அன்பானவர்களே, வனபுலுக்கும் எல்லாம் மாறி மாறி வாரது உங்களுக்குரிய எக்ஸாமினேஷன் தான் அது. ஏனென்றால் இன்னும் ஆயாத்துக்கள் இருக்கின்றது. சூரா பக்கராவினுடைய 156வது வசனம் சொல்லுகின்றது, வலநபுலுவன்னகும் நிச்சயமா உங்களை நான் சோதித்தே ஆகுவேன். வலநபுலுவன்னகும் உங்களை நான் நிச்சயமாக சோதித்தே ஆகுவேன். நாங்க நினைக்கின்றோம் நாங்க முஸ்லீம்கள், காபீர்களுக்கு தான் சோதனை வரும், நாங்க முஃமின்கள் அதனுடைய ஸ்டெப்பையும் தாண்டி வந்திருக்கிறோம், சோதனை என்றது எங்களுக்கு வராது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு வராதா? அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு. மனிதர்கள், சூரா அன்கபூத்துடைய வாசகம், சிலந்தி சூராவுடைய வாசகம். மனிதர்கள் நினைக்கிறாங்களா நாங்க மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறோம், நாங்க ஹஜ் எல்லாம் முடிச்சிக்கிறோம், ரமலான்ல நோன்பு பிடிக்கிறோம், நாங்க தான் ஹக்கான முஃமின்கள் என்றதினால சோதிக்க மாட்டோம் என்று நினைக்கிறாங்களா? வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம் அவர்களுக்கு முன்னால இருந்து எத்தனையோ நல்ல மக்களை நாங்க உருட்டி உருட்டி பிரட்டி பிரட்டி சோதித்தோம். அவங்களை எப்படி சோதனை? சூரா அஹ்ஸாபில் சொல்லுகின்றான் அல்லாஹ், ஹுனாலிக புதுலியல் முஃமினூன் வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. சஹாபாக்கள் அஹ்ஸாபுடைய மைதானத்துல ஈமான்ல பூர்த்தியானவங்க, காமிலானவங்க, பரிபூர்ணத்துவம் உள்ள சஹாபாக்களே திண்டாட்டத்தில் ஆடினார்கள். ஹனாஜிர் அவங்களோட தொண்ட குழிகளுக்கு கல்பு வந்து விட்டது. அவங்களோட கண் பார்வைகள் வஸாகத்தில் அப்சார் பார்வை போய்விட்டது. அவ்வளவு பெரிய படை முன்னால வந்து நின்றா இவங்க என்ன செய்வாங்க? என்றாலும் சஹாபாக்கள் வததுன்னூன பில்லாஹி துனூனா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றான், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, பூர்த்தியான ஈமானுள்ள சஹாபாக்கள் என்ன பத்தி அந்த மைதானத்துல எப்படி எல்லாம் நினைச்சாங்க தெரியுமா? அல்லாஹ்ட உதவி இதுக்கு புறமும் வருமா? நாங்க எல்லாம் ஹயாத்தோட இருக்கிறதா? வததுன்னூன பில்லாஹி துனூனா. அல்லாஹுவ பத்தி ஒரு விதமான வித்தியாசமான சிந்தனை எல்லாம் சஹாபாக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்க. என்றாலும் தோல்வி அடையவில்லை. ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப் அந்த படையெல்லாம் கண்டதோட இந்த தடமாத்தத்துக்குள்ளாலே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வமா ஜாதஹும் இல்லா ஈமானா வ தஸ்லீமா. எங்கட அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை ஏமாத்த இல்ல, அவங்க சொன்னதுதான் இந்த பூமிக்கு மேலால நடக்குது. எங்கட தோல்வியும் வெற்றிதான், வெற்றியும் தோல்விதான், ஈமானும் யகீனும் கூடுதுன்னு சொல்றாங்க. இது சூரா அஹ்ஸாபுடைய வாசகம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மனிதர்களே உங்களை நான் சோதிக்கிறது முஃமினாகவே நீங்க மாறினாலும் நபிமார்களே நாங்க சோதித்திருக்கிறோம். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு ரசூல், ஹஜ்ஜுக்கே சொந்தக்காரர். இவ்வளவு பெரிய ரசூல நாங்க ஒன்று ரெண்டல்ல, பிகலிமாத் பல சோதனைகளை கொண்டு நாங்க உலகத்துல சோதித்துத்தான் காட்டினோம். கண்ணியமிக்கவர்களே, சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 செகண்டுடைய ஒரு துஆ முழு உலக ஆட்சியையும் கைக்குள்ளால் எடுத்தாங்க. அவரை போல ஒரு மனிதருக்கு கொடுக்கவும் இல்ல, கொடுக்கப்படவும் மாட்டாது என்று குர்ஆன் சொல்லுது. வேற யாரும் துன்யாவை அப்படி ஆட்சி செய்யவில்லை. ஷைத்தான்களை, ஜின்களை, வன விலங்குகளை, வானத்தை, பூமிய, காற்ற ஆட்சி செய்தவர், கடலை ஆட்சி செய்தவர் வேற யாராவது இருப்பாங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய ரசூல், இஃப்ரீத் என்ற ஜின், அதுக்கு பின்னால கிதாப் கொடுக்கப்பட்ட சிம்மாசனம் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. சூரா நமுல் எறும்புடைய சூறாவில் படிங்கோ, 40வது 43வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான்,
அவர் அந்த சிம்மாசனத்தை கண்டதோடு சொன்னார், அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய சக்தியை எனக்கு அல்லாஹ் இந்த வசப்படுத்தி தந்தது ஏன் தெரியுமா? லியபிலுவனி ரப்பி, என்ற அல்லாஹ் இன்னும் என்ன செக் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். சுலைமான் அஷ்குர், சுக்ருள்ளவரா, அம் அக்புர், அல்லது நிராகரிக்கும் ஒரு குஃபுருள்ளவரா என்று அல்லாஹ் என்ன இவ்வளோ பெரிய ரசூல், நபி, வாப்பா நபி, சுபஹானல்லாஹ், மகன் ரசூல், இவ்வளோ பெரிய ஆக்களுக்கு இப்படி சோதனை ஏன்? சகோதரர்களே, இந்த சோதனை அடிக்கடி வாரது ஏன்? ஒன்றிருக்குது சோதனை ஒரு சமூகத்தை நாடி வரும், இன்னொரு சோதனை தனிப்பட்ட நபருக்கு வரும். தனிப்பட்ட நபருக்கு வந்தாலும் சரி, முழு சமூகத்தை போக்கஸ் பண்ணி வந்தாலும் சரி, சகோதரர்களே, தாரு துன்யா தாருல் பலா, தாருல் இப்திலா, தாருல் இம்திஹான். நீங்க இருக்கிறது ஆலமுல் அர்வாஹ்லே அல்ல, நீங்க இருக்கிறது தாயுடைய ஆலமுல் அர்ஹாம்லே அல்ல, நீங்க இருக்கிறது ஆலமுல் பர்ஸக்ல கபர்லே அல்ல, நீங்க இருக்கிறது ஆலமுல் ஆখিরাவுலே அல்ல, நீங்க இருக்கிறது ஆலமு துன்யா. இது தாருல் இப்திலா, இது எக்ஸாமுடைய ஹால் தான். இது இங்க யாரு வந்தாலும் சோதிக்கப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரிவாயாத்துக்கள் இதற்கு, இந்த வார்த்தைக்கு பல ஆதாரம் இருக்கின்றது. என்றாலும் அவைகளை விட்டு விட்டு நான் விஷயத்துக்கு வருகின்றேன். இங்கு நபிமார் வந்தாலும் சோதிக்கப்படுவார்கள். ஏன்? ஒரு படித்தரம் மேலே ஏறி சொல்லுகின்றேன். சில மலக்குமாரே செக் பண்ணப்பட்டாங்க. துன்யாட ஸ்டேஜுக்கு வந்தால் அவர் எக்ஸாம் செஞ்சே ஆக வேண்டும். அவர் வானத்தில் இருந்தார், அவருடைய ஸ்டைல் வேற. அவர் ஆலமுல் அர்வாஹில் இருந்தால் ஸ்டைல் வேற. ஆலமுல் அர்ஹாம்ல இருந்தால் ஹலால் ஹராம் அங்கொண்டுமே இல்ல, தொழுகையும் இல்ல. நேரத்துக்கு சாப்பாடு வரும், கட்பாறைக்குள்ளால் தூங்குவதற்கு தலையணை இருக்கின்றது, பேசிக் கொண்டிருப்பதற்கு அடிக்கடி ஒரு மலாய்க்கா அர்ஹாமுடைய மலக்கு வந்து கொண்டு போவார். சுபஹானல்லாஹ், எல்லாமே ஃப்ரீடம். கபர்லையும் அப்படித்தான், கண்ட்ரோல் இல்ல. இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான், சொர்க்க பூங்காவுடைய சொர்க்கம் தான் கபருடைய பாதை. அதுலயும் ஆபத்தில்ல. செக் பண்ணப்படுற இடம், எக்ஸாம் நடக்கிற ஹால் துன்யா தான். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். ஏமாற்றும் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஏமாந்துடாதீங்கோ, எக்ஸாம சரியா செய்யுங்க. நீங்க இப்ப கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம், நீங்க பாஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. கண்ணியமிக்கவர்களே, எமது வரலாறு ஆரம்பிப்பது பிறப்பில் அல்ல, எமது வரலாறு முடிவது இறப்பில் அல்ல. உபந்தினையக அது வரலாறுடைய ஆரம்பம் அல்ல, அது மிருக வரலாற்றின் ஆரம்பம். ஒரு மிருகம் பிறந்தால் பிறந்த நாள் தான் வரலாறு ஆரம்பமாகும். யாராவது சொல்லுவீங்களா இன்றைக்கு பிறந்த ஆடு நேற்றைய தினம் ஷாப்பிங்ல இருந்துச்சு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல. சாப்பிட்டு கொண்டிருந்ததை கண்டேண்டுவாங்களா? பிறந்த அண்டையில இருந்து வரலாறு ஸ்டார்ட் ஆகும். அது எப்ப செத்து போகுமோ வரலாறே முடிந்துவிடும். ஆனால் மனிதன் மிருகத்துக்கு மாற்றமானவன். அவன் பிறப்பதற்கு முன்னால் 2 ஆலங்களை, 2 நாள் அல்ல, வருடம் அல்ல, 2 ஆலம், 2 உலகத்தை பாஸ் பண்ணி வந்திருக்கிறான். அவன் இறந்ததற்கு பின்னால் 2 உலகத்தை பாஸ் பண்ணி சுவர்க்கம் போக வேண்டும். எனவே வரலாறு மௌத்தாகினால் முடியாது, பிறந்தாலும் ஆரம்பிக்காது. பிறப்புக்கு முன்னால் குர்ஆன் வரலாறு பேசுகின்ற சூரா ஆராஃபில், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா? காலூ பலா ஷஹித்னா, யா அல்லாஹ் நீதான் என்ற ரப்புண்டு எல்லாரும் வாயை திறந்து சொன்னோம். அல்லாஹ் சொன்னான், அப்படி சொல்றத பிராக்டிக்கல்ல காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுப்புறேன். அனுப்புற நேரம் உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி கவனிச்சு அனுப்புறேன். அதனாலதான் ஆலமுல் அர்ஹாம்ல வச்சு அல்லாஹ் சாப்பாடு தந்தான். வெளியே வந்தும் 2 வருஷம் சாப்பாடு தந்தானா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். குளிரான காலத்துக்கு சூடாக, சூடான காலத்துக்கு குளிராக எல்லாம் பராமரித்து சொன்னான். 7 வயதை தாண்டினா ஸ்டார்ட் ஆக்கிக்கோ. உன்ன தலைப்பெண்ணா ஒரே ஒரு தலைப்பு தான், நீ அடிமைன்றதை நிரூபிச்சு காட்டு. 7 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 வயசாகினா அந்த எக்ஸாம்ல நீ சரியான ரிசல்ட் பதியவே படும்.
கண்ணியமிக்கவர்களே, நான் இந்த ஜும்மா பிரசங்கத்தில் நீங்கள் நன்றாக கேட்பீர்கள் என்றால் அழகான ஒரு ரகசியத்தை முன்வைப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஆலமுல் அர்வாஹிக்குது, ரூஹுகளுடைய உலகம். குர்ஆன் எக்கச்சக்கமாக பேசியிருக்கிறது. அந்த உலகத்துல அல்லாஹ் யாரென்று படிச்சுட்டு தான் வந்தோம். படைத்தவன் யார்? அலஸ்து பி ரப்பிக்கும். இத போக்கஸ் பண்ணித்தான் அனைத்து குர்ஆனும் அனைத்து இபாதத்தும் இருக்குது. நான் உதாரணம் சொல்லுகின்றேன். முதலாவது குர்ஆன் வருது அலஸ்து பி ரப்பிக்குமோட சரியான சம்பந்தம் இருக்குது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நீங்க அல்லாஹ்வை படிங்கன்ற இல்ல, உங்களோட ரப்ப படிங்கன்னு சொல்றான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பு தானே. முதலாவது சிலபஸ் வருது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இப்ப தொழுகையில முதலாவது என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப் அலஸ்து பி ரப்பிக்கும். தொழுகையில அல்லாஹு அக்பர் என்று கட்டினா முதலாவது ஃபர்து ஐன் ரப்புல் ஆலமீன ஓதியாக வேண்டும். ருக்கூக்கு போனாலும் சுப்ஹான ரப்பியல் அஸீம், ரப்பி அலஸ்து பி ரப்பிக்கும். சமி அல்லாஹ் வந்தாலும் ரப்பனா. அங்க சுஜூதுக்கு போனாலும் சுப்ஹான ரப்பியல் அலா. ஹஜ்ஜுக்கே போனாலும் 7 தவாஃப்லயும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா. எங்கேயும் ரப்பு தான். நீ மௌத்தாகி ஜனாசாவை வச்சாலும் மண் அல்லாஹ் இல்ல, மண் ரப்புக்க. உண்ட ரப்பு யார் என்றா முதலாவது பேச்சு என்ன தெரியுமா? உண்ட வரலாறு ஆலமுல் அர்வாஹ்ல இருக்குது. அதுல நீ பேசியது அலஸ்து பி ரப்பிக்கும் காலூ பலா ஷஹிதுனா. கண்ணியமிக்கவர்களே, எனவே தான் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புண்ட பாடத்தை பிராக்டிக்கல் அமலே சாலிஹாத்தில் காட்ட வேண்டும். இது டாக்குமெண்ட் ரீதியாகத்தான் மறுமையில கியாமத்துல காட்ட வேண்டும். லா யதகல்லமு இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். அல்லாஹ் நாடின யார தவிரையும் அங்க யாரும் பேச முடியாத நாள். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அது கியாமத்துடைய நாளுக்கு வந்திருக்கிறீங்க. ஹாதா யௌமுல் ஃபஸ்ல். இது தீர்ப்புடைய நாள். இந்த நாள் ஸ்டார்ட் ஆகிறது பூ மாதிரி அல்ல. இந்த நாள் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு புயல் மாதிரி இருக்கும். நீங்க பார்த்த சத்தங்கள் என்ன? நீங்க பார்த்த அனர்த்தங்கள் என்ன? யா அய்யுஹன்னாஸ், முழு மனித கோடிகளே, உலகவாழ் மக்களே. சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்றான். இன்ன ஸல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அதீம். இந்த பூமிய 7 செகண்ட் அல்ல, 7 நிமிடம் அல்ல, பூமி ஒரு உசுப்புவோம் நாங்க. அந்த உசுப்புதல்ல உலகமே சுக்குநூறாக ஆகிவிடும். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகஸ்ஸிபான். முழு உலகமும் அழிக்கப்பட்டு விட்டது. மனித எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுவாங்க. அழிகிறது சாதாரணம் அல்ல. சுபஹானல்லாஹ். ஒரு நைட்ல சில மனுத்தியால மலைக்கே நாடே பாதிப்புண்டா. அல்லாஹு தாலா சொல்ற, நாங்க யாரு தெரியுமா? கியாமத் நெருங்குகின்ற போது இடி முழக்கம் தாங்க முடியாமல் வானம் வெடித்து விடும், பூமி வெடித்து சிதறிவிடும், மலைகள் பஞ்ச போல கட்பாறைகள் வந்தா உலகம் ஈக்குமா? மலை வெடிச்சு வந்தா ஈக்குமா உலகம்? சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் தனிக்கர குர்ஆன்ல டைரக்டா வர தஃப்சீர் இல்லாம பேசுறோம். குர்ஆன் டைரக்டாக குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி எல்லாம் செய்வேன். மதவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வானத்தை அதாவது கடல்களை பத்த வைப்பேன், உலகத்தை நானே படைச்சேன், நானே அழிப்பேன். இது எந்த விதமான கிரந்தங்களிலும் வராத ஒரு வார்த்தையாம். குர்ஆனை தவிர வேறு ஒரு புத்தகத்தில் இந்த வார்த்தை எடுக்க முடியாது. எந்த கடவுளும் பேசாத வார்த்தை தான் நானே உருவாக்கியவன், நானே அழிப்பேன் என்று யாரும் சொல்லி இல்லையாம். பத்தவை வைதல் பிஹாரு புஜ்ஜிரத், கடல்களை நாங்க பத்த வைப்போம் என்றல்ல சொல்றான். லேசான ஒரு நாள்ல கேள்வி கணக்கு இல்ல. அந்த நாள் டாக்குமெண்ட் இல்லாம போனா என்ன நடக்கும்? சாதாரண ஒரு பாஸ்போர்ட்ல டேட் முடிஞ்சாலே சுபஹானல்லாஹ் ரிமாண்ட் பண்ணப்படுறார் வெளிநாட்டுல.
அதுல ஒரு விசா முன்பின்னாகியதற்கு அரெஸ்ட் பண்ணப்படுறார். சுபஹானல்லாஹ். உலக வாழ்க்கையில டாக்குமெண்ட் எடுக்காம ஆகிரால வைத்து நின்றால் கண்ணியமிக்கவர்களே எவ்வளவு நஷ்டமாகிவிடும். டாக்குமெண்ட் தயாரிக்கும் இடம் எக்ஸாமுடைய ஹால்ல இருக்கிறோம். அரபிக்ல டாக்குமெண்ட்டுக்கு சொல்றது கிதாப், இதுல கிதாப் வரும் பாருங்க. இந்த கிதாப சரியா தயாரிச்சு வலது கையில் எடுக்கிறவர் தான் வெற்றியாளர். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதாவது சூரா கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், இந்த கிதாப பார்த்துட்டு மனிதன் கேட்பானாம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன புத்தகம் இது, என்ன செயலேடு இது. சுபஹானல்லாஹ். எல்லாம் பதிந்திருக்குது, பொதிந்திருக்குது. கிதாபுடைய சப்ஜெக்ட் கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன்ல 19 ஆயத்துல உங்களோட டாக்குமெண்ட் சரியா எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு அல்லாஹ் வற்புறுத்தியே சொல்றான். சுபஹானல்லாஹ். தொழுகையை காட்டுங்கோ, நோன்ப காட்டுங்கோ, ஜகாத்த காட்டுங்கோ, ஹஜ்ஜ காட்டுங்கோ. அல்லாஹ் தான் எங்கட பொறுப்புதாரின்றத டாக்குமெண்டாக எடுத்துக்கொண்டு போக வேணும். சுபஹானல்லாஹ். அதுதான் பட்டோலை, அதுதான் பாரமானது மீசானுக்கு. சகோதரர்களே, இந்த நீருக்கும் மனிதனுக்கும் இடையில ரொம்ப தொடர்பாடல் இருக்கிற. மனிதனுக்கும் தண்ணிக்கும் இனி தண்ணிண்டா பயம். சில கொத்துபாக்களே தண்ணியா போயிடுச்சு. கொத்துபாவே 1.5 மாசமா தண்ணி தான். பாருங்க, உங்களோட சென்ற கொத்துபா, அதுக்கு முன்னால் உள்ள கொத்துபாக்கள் எல்லாம் நானும் கேட்டுட்டு தான் வாரேன். சுபஹானல்லாஹ். தண்ணி தான் அனர்த்தம் தானே பிரச்சனை, அனர்த்தம் தான் கொத்துபாவே. அதுதான் காலத்தின் தேவை. இல்முண்டா இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறான், அதுக்கு பேர் தான் இல்மு. சகோதரர்களே, சோதனை வார நேரம் அல்லாஹ் கவனிப்பான். இவர் என்ன செய்கின்றார், எந்த பக்கம் திரும்புகின்றார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் அதே சோதனை தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் சிந்தனை போகுதா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் பக்கம் சிந்தனை போகுதா. இவ்வளவு பெரிய ரசூலுக்கே அப்படி சோதனைண்டா, எங்களை மாதிரி ஆக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் சோதித்து பார்க்க வேண்டி வரும். சகோதரர்களே, கண்ணியமிக்கவர்களே, தண்ணிக்கும் மனிதனுக்கும் எல்லாம் ரொம்ப தொடர்பாடல் இருக்கிற. எங்கட அடி மண்ணுடைய அதற்கு பின்னால சம்பந்தப்படுற அனைத்தும் தண்ணி தான். முதலாவது உங்களை உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் ஹையான ஒவ்வொன்றையும் சுபஹானல்லாஹ் தண்ணியில இருந்து நாங்க உற்பத்தி ஆக்கி இருக்கிறோம். தண்ணி சம்பந்தம் எல்லாரோடையும் தண்ணி சம்பந்தப்படும். சுபஹானல்லாஹ். சுத்தம் செய்யறதுக்கும் தண்ணி தேவை. ஒரு குளிப்பு கடமை நிறைவேற்ற உள்ளூண்ட தொழுகைக்கு முன்னால தண்ணி தேவை. சகோதரர்களே, தண்ணீர் குடிக்கிறது சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய அத்தியாவசியம். தண்ணீர் ஆக முக்கியமானது. மழை தண்ணி அல்லாஹ் பரக்கத் வஜஅல்னா, நாங்க இறக்குறோம். இந்த தண்ணிய நீங்க உற்பத்தி யாரும் செய்யற இல்ல, நீங்க குடிக்கிற தண்ணிய பார்க்க இல்லையா. நீங்க நீங்க ஒரு குழந்தைய உருவாக்க செலுத்துவதும் தண்ணி தான். சுபஹானல்லாஹ். நீங்க குடிக்கிற தண்ணி சூரத் முல்கில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த தண்ணியை நாங்க கீழே எடுத்துட்டா அவங்களுக்கு தண்ணி கொண்டாரையலுமான்னு கேட்கிறான். சகோதரர்களே, தண்ணிய உலகத்துல, அதாவது தரை மார்க்கத்தை விட தண்ணியுடைய பகுதிய சுபஹானல்லாஹ் 70% உலகத்துல தண்ணீருடைய பகுதி, 70% உலகளாவிய ரீதியில தண்ணீர் தான் இருக்குது. அதுலயும் 5 விதமான கடல்களை பெருங்கடலாக விஞ்ஞானிகள், ஜெர்மனியுடைய ஒரு விஞ்ஞானி ரிசர்ச் பண்ணுகின்றார். கடல்வியல் ஆராய்ச்சி 1996 என்று நினைக்கிறேன். அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார், என்னுடைய 25 வருட ரிசர்ச் சுபஹானல்லாஹ், நான் 1000 அடிகளுக்கு ஆரம்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக 15 வருடம் 1000 அடிகளை ரிசர்ச் பண்ணினேன். சுபஹானல்லாஹ். 1 கிலோ, அதாவது ஒரு கிலோ, அதாவது ஒரு 2 அடி 3 அடி 4 அடி சூரிய வெப்பத்துடைய காலங்கள் போகும் வரை ஒரு மனிதன் ஆக்சிஜன் இல்லாமலும் போகலாம் கடலுக்குள்ளால். இன்னும் ஆழத்துக்கு போக போக சுபஹானல்லாஹ் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரித்தார்கள். சுபஹானல்லாஹ். 6 நாட்டுடைய
அதாவது முக்கியஸ்தர்கள் ஒன்று சேர்ந்து அந்த நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து எடுத்து போனார்கள். சுபஹான், அவர் யோசித்தார்கள் 2000 அடிக்கு மேல் தான் இது போக முடியாது. சுபஹானல்லாஹ், அவர்கள் 1600 அடிகளை தாண்டும் போதே 90 மணித்தியாலங்கள் அது ஆக்சிஜனை உள்வாங்கக்கூடிய சக்தி இருந்தும் 3 நாள் இருந்தும் ஒரே நாளில் வெடித்து கடலுடைய ஆழத்துடைய தாக்கத்துக்கு முன்னால் அந்த நீர்கூலி உலகளாவிய ரீதியில் இதற்கு சுபஹானல்லாஹ் கவலை தெரிவித்தார்கள். அவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், நான் இன்னும் தொடராக ரிசர்ச் பண்ணி கொண்டே இருந்தேன். 1000, 1500, 2000 அடிகள் 11 கிலோமீட்டர் நான் ஆழத்துல மெஷினரி ஊடாக தாண்ட நேரத்துல நான் கண்ட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் இது குரானோ ஹதீஸோ அல்ல, சாதாரண ஒரு விஞ்ஞானியுடைய ரிசர்ச் நான் முன்வைக்கிறேன். ஏன் இதை முன்வைக்கிறேன் அடுத்த ஆயத்தில் விளங்கும். சகோதரர்களே, அவர் சொல்லுகின்றார் 2100வது அடிக்கு போற நேரத்துல தண்ணிக்குள்ளால, எதுக்குள்ளால? தண்ணிக்குள்ளால எரிமலை வெடித்து எரிந்து கொண்டிருக்கிற புகைப்படத்தை வீடியோ எடுத்தேன். சுப்ஹானல்லாஹ், எரிமலையில் வாழும் 1000 வகையான தாவரங்களை அல்லாஹ் நெருப்புல வாழ வச்சு கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படின்னு பாருங்க. நாங்க சொல்றோம் தாவரம் சூரிய வெப்பம் சாதாரணப்படணும், அது இயற்கையில தண்ணீரோட சம்பந்தம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் நெருப்பாலையும் தாவரத்தை வளர்ப்பேன். சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு பரக்கத்தாக தந்தது. நான் முடிக்கின்றேன் சகோதரர்களே. அவருடைய ரிசர்ச் இன்னும் தொடர்கின்றது. 1996 எழுதி அவருடைய புத்தகம். சுபஹானல்லாஹ், ஃபிரௌனுடைய மம்மியை பார்த்ததோடு ஒரு பிரான்சுடைய விஞ்ஞானி வருகின்றார். அவருடைய பேர் டாக்டர் மோரிஸ். இந்த மோரிஸ் பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்தார். அவர் வந்து ஃபிரௌனுடைய டெட் பாடியை அதாவது ஒபிஷியலா அவர் பிரான்சுக்கு கொண்டு போனார். பிரான்சுக்கு கொண்டு போய் உலகத்துக்கு நான் இந்த ஃபிரௌனுடைய பாடியிலிருந்து முதலாவது ரிசர்ச்சை முன்வைக்க வேண்டும். அவர் 14 வருடத்தை வேஸ்ட் பண்ணினார். டாக்டராக இருந்தார், வேஸ்ட் பண்ணிவிட்டார். ஏன் நான் அவர் வீணாக்கினேன்னு சொன்னேன் என்றால், அவர் வீணாக்கவில்லை, அவர் நல்ல மனிதர். ஏனென்றால் அவர் குர்ஆனை பார்க்காமல் தவறிவிட்டார். கடைசியாகத்தான் அவர் சொன்னார், வேற வழி இல்ல, முஸ்லீம்களுடைய குர்ஆனில் மட்டும்தான் இதுக்கு தீர்வு இருக்கின்றது. நானும் சொல்லுகின்றேன், அதில் தானே தீர்வு இருக்கின்றது. அந்த சூராவுடைய அந்த ஆயத்தை எடுத்து படிக்கின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரே தண்ணீர் ஒரு கூட்டத்தை கண்ணுக்கு முன்னாலே காப்பாத்துறோம், ஒரு கூட்டத்தை அதே இடத்துல அதே தண்ணீர்ல சாவடிக்கிறோம். நீங்க பார்க்க இல்லையா? நாங்க நாடுறத உலகம் செய்யும், நாங்க நினைக்கிறது உலகத்துல நடக்கும். இதால கயிறு வரும்னு நினைக்காதீங்கோ, நாங்க நினைச்சாதால ஷர்ர தருவோம். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், சூரியனை கொண்டு அல்லாஹ் இருளை தருவான், சந்திரனை கொண்டு அல்லாஹ் பகலை தருவான். அல்லாஹ் நாடினால். சுப்ஹானல்லாஹ், கல்லுக்குள்ளால் இருந்து ஒட்டகத்தை கொடுத்தவனுக்கு ஒட்டகத்தின் ஊடாகத்தான் ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. நெருப்புக்குள்ளால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவன் ஒரு தாவரத்தை கடலுக்குள்ளால் வளர்ப்பதற்கு சக்தி இல்லையா? சகோதரர்களே, ஃபிரௌனுடைய அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. ஃபிரௌன் இஸ்லாத்துக்குள்ள வந்தான் மூழ்கிற நேரத்துல, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். ஈமானுக்குள்ள வந்தான், அல்லாஹ் அவனை அழிச்சான். அழிச்சிட்டு ஃபிரௌன்ட்ட சொன்னான், நீ வித்தியாசமான சொல்லொன்று சொன்னாய், நீ ரப்புன்னு சொன்னாய் தானே, ஓண்ட ரப்புடைய லட்சணத்தை முழு உலகத்துக்கும் நான் ஒன்ன காட்ட போறேன். சுப்ஹானல்லாஹ், உலகமே நினைச்சாலும் ஃபிரௌனை அழிக்க முடியாது. 3000 வருடம் இல்ல, பூமி உள்வாங்குதில்ல, அவன் அழிக்க முடியாது. அல்லாஹ்ட வஅதா கியாமம் வரைக்கும் ஒன்ன நான் பாதுகாப்பேன். ஃபிரௌனுக்கு வந்த சோதனை தண்ணியால, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு வந்த சோதனை தண்ணியால, கண்ணியமிக்கவர்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு வந்த சோதனை தண்ணியால. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் தாரீனுக்கு பக்கத்துல போயிட்டு நிக்கிறாங்க. அது மிக பிரம்மாண்டமான கடல், தண்ணியால பெரிய பிரச்சனைக்குள்ளால மாட்டினாங்க. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள நின்றது தண்ணீல தான். எனவே தண்ணீன்றது பரக்கத்தானது. இந்த தண்ணி இப்படி செய்யுமான்ற கேள்விக்குள்ளால இன்றைக்கு நாங்க இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ்,
இவ்வளோ மதுரமான தண்ணி, அழகான தண்ணி, இவ்வளோ பெரிய எஸ்டிமெண்ட் உடைச்சிட்டு எல்லா கட்டத்தையும் தாண்டி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குமா? அல்லாஹ் சொல்றான், திரும்பி பார்க்கிறதல்ல, வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், இந்த கடல்களை நாங்க பத்த வைப்போம் என்று சொல்றான். சகோதரர்களே, இப்படி எல்லாம் சோதனை சமூத் கூட்டத்தினர் சூராவில் ஹாக்காவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், 7 இரவுகள் சபஅலையால் வசமானியத் அய்யாம், 8 பகல்கள் தொடரான காற்று வீசியது. பகல் தராலஹும் மின் பாக்கியா, அல்லாஹ் சூரா ஹாக்காவில் கேட்கின்றான், ஒரு ஆள நீங்க சமூத் கூட்டத்துல ஒரு ஆள கண்டிருக்கிறீங்களா? அவங்க ஒரு காற்றுக்கே அவங்க யாரு தெரியுமா? நாங்க மலைகளுக்கு மேலால வீடு கட்டுவோம், அவங்க மலையையே மாளிகையாக மாத்துவாங்க. மாவ பெசைற மாதிரி கல் கொகைய பெசஞ்செடுப்பாங்க. அஷத்து மின்னா கூவா, எங்களை விட சக்தி உள்ளவர் பூமியில யார் இருக்கிறான்னு கேட்டாக்கள். 7 இரவு 8 பகல், ஈச்சமரம் தென்னை மரங்களை பிடுங்கி வச்சா எப்படி இருக்கும், இத மாதிரி வீழ்ந்து கிடந்தாங்க. எங்களோட காற்றோட மோதேலா, தண்ணியோட மோதேலா. நீங்க எங்கட தர்பாருக்கு முன்னால கியாமத்துல எப்படி வந்து நிக்க போறீங்க? கண்ணியமிக்கவர்களே, எனவே ஷுக்ருல் அடியார்களாக நாம் மாற வேண்டும். ஷுக்ரே லிசானி, நாவால ஷுக்ர் செய்யுங்கோ. ஃபஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்தான். வியாபாரம் எப்படி ஆஜியார்? நல்லா மாஷா அல்லாஹ். நான் ஒரு பிளானிங் சிஸ்டத்தொன்னு கொண்டேன். இல்ல அல்லாஹ் ஒரு பிளானிங் சிஸ்டத்தொன்னு எனக்கு அறிமுகம் செஞ்சு தந்தான். அல்லாஹ்வோட டச் பண்ணுங்கோ. உங்களோட வறுமையில அல்லாஹ்வை கொண்டு வாங்கோ, செழிப்புல அல்லாஹ் பேச்சில அல்லாஹ்வை கொண்டாங்கோ. இது குர்ஆன், லிசானுடைய நாவால ஷுக்ர். இரண்டாவது அஷ்ஷுக்ரே கல்பி, உள்ளத்தால நன்றி செலுத்துங்கோ. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களோட பிரஷருக்குரிய ஒரு மருந்தாக நாங்க சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் நிம்மதி வாரத்துக்கு திக்ர கல்பால செய்யுங்கன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். திக்ர் கல்பால, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்ல இருந்து வந்த நிஅமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. மூணாவது அஷ்ஷுக்ரே அமலி, அமலால பிராக்டிகலால ஷுக்ர் செய்யுங்க. இந்த 3 ஷுக்ர், ஒன்று லிசான் நாவால, இன்னொன்று கல்பால, இன்னொன்று உடலால செய்யற ஷுக்ர் இருக்குது. இதுல முதலாவது ஸ்டேஜ்ல இருக்கிறது தொழுகைதான். எனவே தான் தொழுகைய இமாம் ஜமாத்தோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக ஃபர்லாக முன்னால கால் திமுத்தும் அளவுக்கு தொழுதார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போகுது, தொழுக ஃபர்ல் இல்ல, கால் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போகுது, தொழுக ஃபர்ல் இல்ல, கால் வெடிக்கும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அந்த தொழுக அஃபலா அகூன அபதன் ஷகூரா, நான் ஒரு ஷுக்ருள்ளவனாக ஆகக்கூடாதா என்றது தான். எனவே தண்ணியால பிரச்சனை, பூமியால பிரச்சனை, காற்றால பிரச்சனை, அல்லது ஆட்சியாளர்களால் என்ன பிரச்சனைனாலும் அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்துற கேட்டகரிக்குள்ளால வருவீங்கன்னு இருந்தா உங்களுக்கு அந்த நிஅமத்தை நல்லதாகவே வச்சுப்போம். வலஇன் கஃபர்தும், உங்களோட சொல்லால் செயலால் சிந்தனையால் நீங்க வேறு சைட் திரும்புவீங்கன்னு இருந்தா, எங்களுக்கு மாறு செய்வீங்கன்னு இருந்தா, இன்ன அஸாபி லஷதீத், உங்களுக்கு தேவையான தண்ணிய தேவையே இல்லைன்ற அளவுக்கு மாத்திடுவோம். தண்ணிண்டா பயம், டேம்டா இருக்கவே இயலா. இன்னைக்கு முதலாவது கேள்வியே என்னது? முன்னைய காலங்கள்ல விலை கூட உள்ள, அதாவது ஹவுசஸ் பார்த்தா எல்லாம் ரிவரோட சம்பந்தப்பட்டது அல்லது சீயோட சம்பந்தப்பட்டது. ஆனா இப்ப அதுக்கு கிட்ட இருந்தா அதுதான் விலை குறைஞ்சதாக மாறிக்குது. அல்லாஹ் சொல்றான், நிஅமத்தை நிக்மத்தாகவும் தருவோம், இல்லாதத்திலிருந்து இருக்கிறத கொண்டு வருவோம். எனவே ரஜபுடைய மாதம் சிறப்பான மாதம். தொழுகையோட, ஜகாத்தோட, சதகாவோட, சகோதரர்களே பயபக்தியோட நாம் மாற வேண்டிய ஒரு சோதனையான காலம்.
வாலிபர்களே சுப்ஹானல்லாஹ், அன்பாக இரக்கமாக சொல்றோம், நீங்க நல்லவர்கள், எல்லாரும் நல்லவர்கள். எங்கட தீன பாதுகாக்கிற, இஹ்லாஸ பாதுகாக்கிற ஒரு தன்மையான ஒரு சோதனையான ஒரு காலத்துல வாழ்றோம். எனவே எங்கட இஹ்லாஸோட தீனோட பல பேர் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. முன்னோர்கள் சம்பவங்கள் தானே ஹுத்பால பயானாத்துக்கள்ல கேட்கிறோம். இது ஒவ்வொன்றையும் நாங்க அமலுக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இது ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு ஹுத்பாவாக எடுக்காம, இது என்னுடைய வாழ்க்கை தத்துவம். குர்ஆன் அல்லாஹ் என்னோடு பேசியிருக்கிறான். இந்த வாழ்க்கையை நான் எப்படி மாத்த போறேன்? நான் உம்மா வாப்பாக்கு எப்படி ஹிதுமத்துள்ளவராக போறேன்? நான் சொசைட்டியில் எப்படி ஹலால் ஹராம் பேணி வாழ போறேன்? என் லைஃப் ஒரு சுவர்க்கத்துடைய பாதைக்குள்ளால நான் என்டர் பண்ண போறேன் என்ற ஒரு கம்பீரமான, ஒரு தைரியமான ஒரு முடிவை எங்கட கல்புகள்ல ஒவ்வொரு ஹுத்பாவுடைய ஒவ்வொரு பாடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க எடுப்போம் என்று இருந்தா, இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பேசியவருக்கும் பிரயோஜனம், கேட்டவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாகும். எனவே இந்த ரஜபுடைய மாதத்துல ஓதப்பட்ட இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் அமல் செய்யற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பே நாயன், எங்களை நீ கபூல் செஞ்சு ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். எல்லாம் ஒரு கண்ணியமான சிறப்பான ஒரு இடத்துல இருந்து நாங்க துவா செய்யறோம் யா அல்லாஹ். எல்லாம் முழு ஊரார்கள், பிரயாணிகள், சின்னவர்கள், பெரியவர்கள் கூடி இருக்கிற நேரம் யா அல்லாஹ். துவா கபூலாக கூடிய மாதம், துவா கபூலாக கூடிய நேரம், துவா கபூலாக கூடிய இடத்துல இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பாவங்களுக்கு நீ தௌபாவை நீ நசீபாக்குவாயாக, மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயாக, பாவ மன்னிப்பை நசீபாக்குவாயாக. ஷஅபானிலும் ரஜபிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ரமலானை அடைந்து நல்லமல்கள் செய்யற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். குடும்பங்களோடு சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். உம்மா வாப்பாக்கு ஹிதுமத் செய்ய தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஹலால் ஹராம் பேணி அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். தஹஜ்ஜுடைய தொழுகை ரொம்ப லேசாக்கி தாயா அல்லாஹ். குர்ஆன் திலாவத் எங்களுக்கு அழகாக்கி தாயா அல்லாஹ். விக்கிர கல்ப உள்ளத்தை விசாலமாக்கி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய படைகளை கொண்டு எம்மை சோதித்து விடாதே யா அல்லாஹ். அதாபுகளை தந்து விடாதே யா அல்லாஹ். எல்லாம் தண்ணீரும் காற்றும் ஆகாயம் பூமி அது அனைத்தும் உன்னுடைய படைகள் தான் யா அல்லாஹ். நீ சொல்லுவதைத்தான் நாம் வாழும் பூமியே கேட்கும் யா அல்லாஹ். எமது உடல் கூட நாம் சொல்லுவதற்கு கட்டுப்பட மாட்டாது யா அல்லாஹ். நீ சொல்லுவதை கேட்கும் உடலில் தான் நாமே வாழ்கிறோம் யா அல்லாஹ். எனவே உனக்கு கட்டுப்பட்டு வாழ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய பயபக்தியை தருவாயாக, இஹ்லாஸ தருவாயாக. அழுது எடுக்க வேண்டிய இந்த மன தூய்மையை தாயா அல்லாஹ். எந்த அமலுக்கும் பெருமதி இல்லாமல் பேய்த்துவிடும் இஹ்லாஸ் இல்லண்டா யா அல்லாஹ். இஹ்லாஸ மட்டும் எங்கட கல்புல இருந்து எடுத்துறாதே யா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுடைய முஹப்பத்தால ஸலவாத்துக்கள் ஓத தௌஃபீக் செய்வாயாக. அவருடைய முஹப்பத்தோடு ரூஹ் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக. நல்லவர்களாக வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். பிற மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ள நல்லவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானை அமைதியான, சாந்தமான, சுபிச்சமான, பரக்கத்தான ரமலானாக ஆக்கி தருவாயாக. கபராளிகளுடைய கபர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்குவாயாக. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. வஸல்லி அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.